என்னங்க சினிமாவில் அவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க, என்ன சார் நீங்கள் போய் இங்கே டீ குடிக்க போனாவே கேட்குறாங்க, நான் விற்க போனால் சும்மா இருப்பாங்களா? அந்த தருணம் தான் நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி வரும்போது தான் இனிமேல் நமக்கு வாழ்க்கை சினிமா தான். ட்ரௌசர் பாண்டி மாதிரியே இருப்பேன். பாரி வெங்கட் ஒருத்தர் எங்கே போனேனே மாவனை குந்து நேராக போனால் கட்டுட்டா லெஃப்டில் ஐப்பு கோயில் கட்டினேன் என்ன பாதாள பாடு அந்த ஸ்லாங்கில் நான் பேசியிருக்கேன். குடிக்காரன்னு சொன்னால் கூட தப்பாயிடும். இப்போ ஏதோ குடிக்காரர் கூட வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி. ஆமாம், அதுக்கு ஒரு பேர் இது என்னமோ சொன்னாங்களே, மதுப்பிரியர். மதுப்பிரியர் சொல்லணும், குடிக்காரன்னு சொன்னால் கூட தப்பாயிடும். அரே உனக்கு ஒழுங்காக நிற்க கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டேன். உலகம் தழுவிய ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க, அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, அது எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபாரின்லேருந்து எங்களை பாராட்டுறாங்க. அயலான் படத்துக்கு அப்புறம் ஏன் காப்பாற்றிக்கலாம், அயலான் படத்துக்கு முன்னாடியே காப்பாற்றப்படாமல் விட்டோம், இப்போ நாங்கள் காப்பாற்றிட்டு வரோம். நிறைய டிவி ஷோஸ்க்கு அதாவது 2 நாள் 3 நாள் 1 வாரம் தான் டேட் கொடுப்போம். சினிமா தான் உங்களோட லைஃப் அப்படின்றத வந்து எந்த தருணத்தில் நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். சினிமாவில் வரணும் அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. சினிமா தான் என் லைஃப்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேறு எந்த வேலைக்கும் போக முடியல. கொஞ்சம் ஃபெமிலியர் கிடச்ச உடனே தான் நினச்சேன் இனிமேல் நம்ம லைஃப் வந்து சினிமா மட்டும்தான். ஏன்னா இதை தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடச்சிட்ட அப்புறம் நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு டிவிக்கு போகலாம், இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, வண்டி வலிச்சு கூட போயிச்சுக்கலாம், ஊட்டத்துக்கு. இனிமேல் 2மே நான் செய்ய முடியாது. என்னங்க சினிமாவில் அவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க, என்ன சார் நீங்கள் போய் இங்கே டீ குடிக்க போனாவே கேட்குறாங்க, நான் விற்க போனால் சும்மா இருப்பாங்களா? அந்த தருணம் தான் நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி வரும்போது தான் இனிமேல் நமக்கு வாழ்க்கை சினிமா தான், இதை தாண்டி எதுவும் போக முடியாதுன்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே வந்தோம். தாண்டி போகலாம் எப்படின்னா, இந்த சினிமாவில் நீங்கள் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு செட்டில் ஆகலாம். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, இல்லை இனிமேல் வாழ்க்கை சினிமா தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்ச தருணம் நான் ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும் போது தான். ஆக்சுவலி சினிமாவில் வந்து நடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு. அண்ட் காமெடி அப்படின்றது வந்து எப்படி உங்களால் இவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியுது? ஆக்சுவலி ஈஸியாக இருக்கா இல்லை அதுலேயும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கா சார்? இல்லை, காமெடி சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்றவாங்க. காமெடின்றது ரொம்ப சீரியஸான விஷயம். அது கஷ்டம்தான். எனக்கு கஷ்டமாக தெரியலன்றதுக்கு காரணம் என்னென்னா, நான் 10ஓட 11 இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தேன். காமெடி பண்ணணும் தான் வந்தேன். அப்போ காமெடியன் நிறைய பேர் இருந்தாங்க. மிமிக்ரி பண்ணணுன்னு வந்தேன், மிமிக்ரியில் நிறைய பேர் வந்துட்டாங்க. இல்லை யூனிக்காக ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்ம நிற்க முடியும் மார்க்கெட்டில், அதாவது தட் மீன்ஸ் நம்மளை அடையாளப்படுத்திக்க முடியுன்றதுக்காக மெனக்கிட்டு செய்ய வேண்டியதாக இருந்தது. என்ன மெனக்கிட்டுன்னா, நான் ஸ்கிரிப்டே பண்ணதில்லை, நானும் என் பார்ட்னரும் இது வரைக்கும் எழுதுனதே கிடையாது. நம்ம வசந்த் டிவி கூட பண்ணியிருக்கோம். நான் எழுதுனது இது வரைக்கும் ஒரு லைன் கூட எழுதுனது கிடையாது. எனக்கும் என் நண்பருக்கு இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போகும். அப்போ என்னென்னா, ஸ்கிரிப்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது 2050 என்ன நடக்கும் எடுத்தாலும் பார்க்க மாட்டாங்க, அது நம்மளுடைய இதுக்கு செட் ஆகாது. 1980 இல்லை 69 என்ன நடந்ததுனால அதெல்லாம் முடிஞ்சதுன்றவாங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் கரண்ட்டில் இருக்க வேணும். அந்த கரண்ட்டில் இருக்கிறது என்ன பிரச்சனைன்னா, தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது, டபுள் மீனிங் இருக்கக்கூடாது, வல்கராக இருக்கக்கூடாது. இந்த 3 மண்ணை நம்மளால் ஃபெமிலியர் ஆக முடியும். ஏன்னா யங்ஸ்டர்லாம் பார்ப்பாங்கன்றது. அப்போ யோசிக்கும் போது அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், அதையே கான்செப்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ எனக்கு கஷ்டம் என்னென்னா, ஒரு கான்செப்டை காமெடி மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கருத்து வச்சு சொல்லணும். கருத்து வச்சு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிடையாது. கருத்து சொல்லணும்னா ஒரு ஹீரோயிசம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு காமெடின்னு கருத்து சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஜோனரில் உள்ளே வரும்போது ரொம்ப பிரச்சனை. என்னையே என் பார்ட்னரே என்ன திட்டுருக்கான், நமக்கு ஏன்டா இந்த வேலை, டே போய் காமெடி பண்ணிட்டு போவோம், நீ ஏதோ கருத்து எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சு அப்படின்வான். இல்லைடா நம்ம யூனிக்காக தெரியணுன்றதுக்காக என் பார்ட்னர்கிட்டயே நான் சண்டை போட்டு தான் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதை உள்ளே போயிட்டு கருத்தெல்லாம் சொல்லும் போது இவன் காமெடி பண்ணலாம் கருத்து சொல்லுவான்ற ஒரு விஷயம் வந்த உடனே அதில் நான் ட்ராவல் பண்ண நல்லா இருந்தது. கஷ்டமாக இருந்தது. இப்போ அதை விட எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா, இப்போ காமெடி மட்டும் பண்ணால் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது கருத்து சொல்லுவீங்களே, வேற காமெடி மட்டும் பண்ணியிருக்கீங்கன்றாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதான் சொல்லுவாங்கள்ல சீரியஸான விஷயம், காமெடி சீரியஸ் பிஸ்னஸ் மாதிரி. எனக்கு காமெடின்றது இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு வருது. ரொம்ப கேஷுவலாக எடுத்தது இப்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஓகே, மேபி அது எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சில விஷயம் ஆல்ரெடி மைண்டில் இருக்கும். நிறைய இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஒரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா மேபி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டதுனால இப்போ அப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எஸ், அதுதான் உண்மை. அது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து இருக்கிற ஸ்டஃப்பு எல்லாமே கொடுத்துட்ட அப்புறம் புதுசாக என்ன கொடுப்பீங்க, அப்போ யாருக்குமே பார்க்க தோணாது. இப்போ நான் ஒரு வேளை இந்த ஜர்க்கு கொடுத்தனா முதல் நாள் சிரிப்பாங்க, செகண்ட் டே
நல்லா பண்ணுவார் என் தேர்ட் இவன் ஆனுவான் திட்டிடுவாங்க. Correct. நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அதையே நான் பண்ணாமல் வேற ஒன்று பண்ணேன்னா எனக்கு வரணும் அது. அந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட் எடுக்கும்போது இந்த கான்செப்ட் உள்ள என்ன பண்ணலாம், இன்னும் இதை வந்து ஒரு மோல்டு பண்ணி என்ன கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வச்சா மட்டும்தான் முடியும். அதுதான் இப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை எடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருமே கொடுத்துரும். ப்ரெசென்ட்டில் எடுக்கணும்னா அதில் பொலிட்டிக்கல் வரக்கூடாது, தனி மனித தாக்கத்தில் வரக்கூடாது, அதே நேரத்தில் மெசேஜையும் கன்வே பண்ணுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரே கேக்கு மேலே வந்து சாக்லேட் க்ரீமு ஒரு நாள் வெண்ணிலா க்ரீம் போட்டு மேலே அது டிசைன் பண்ணும்போது வேறு மாதிரி தெரியும். ஆனால் கேக்கு ஒன்று தான். அந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல வந்து 2 கொஸ்டின் எனக்கு இருக்கு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்டா சொல்லணும்னா உங்க பார்ட்னரை பத்தி. நீங்க சொன்ன பார்ட்னர் ஆப்வியஸ்லி அது முல்லை கோதண்டம் என்ற காம்பினேஷன் பத்தி தான் நீங்க பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த காம்பினேஷன் வந்து சீரியஸாவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆன ஒரு காம்பினேஷன், பயங்கரமா பேசப்பட்ட ஒரு காம்பினேஷன். இது வந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, கவுண்டமணி செந்தில் சார் அளவுக்கு இது பயங்கரமா ஹிட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்க நிறைய பேருக்கு பப்ளிக்கா பார்க்கும்போது இருந்திருக்கு. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? நீங்க இப்போ எந்த லெவல்ல ரீச் பண்ணிருக்கீங்க? இதை எடுத்துட்டு போவீங்களா இந்த காம்பினேஷன்ல அப்படின்றத பத்தி 100% வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் எது போட்டாலும் நெக்ஸ்ட் கவுண்டமணி செந்தில் சார் அப்படின்வாங்க. ஒரு லெஜெண்ட் கம்பேர் பண்ணி சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சி. சார் நம்ம இந்த இடத்த அடையணுன்ற எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஆசை. அது நிறைவேறுமா தெரியாதுன்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேரும். டிவி ஷோஸு, ஈவெண்ட்ஸு இன்னும் போயிட்டுருக்கோம். யூடியூப்லேயும் சரி, மூவிலையும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். அட் ப்ரெசண்ட் என்ன ஆகிப்போச்சுன்னா, படங்களில் சில கேரக்டர் சிங்கிளாக வந்துடுது. அப்போ புகுத்த முடியாதுன்னு டேரக்டர் சொல்லுவாங்க. இப்போ நானும் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணும்போது என்னென்னா, ஒரு மாமியார் கேரக்டர்னா அவங்க தான் தேவைப்படும். அதுக்காக மருமகள் ஒருத்தர் இருக்காங்க ஃப்ரெண்டுன்னு உள்ளெல்லாம் போட முடியாது. அப்படி வரும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போ பல படங்களில் முல்லை தனியாகவும் நான் தனியாகவும் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்னென்னா, அந்த கவுண்டமணி செந்தில் சார் சேர்ந்தே நிறைய பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தனியாக பண்ணாங்க. இப்போ நாங்கள் வரும்போதே கொஞ்சம் தனியாக பண்ண வேண்டிய நிலைமை வந்து தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்படியே பிரித்து வச்சுருவாங்களோன்ட்டு. பட் அது அவங்க நிர்பந்தம், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேரக்டருக்கு இது முல்லை கரெக்டாக இருப்பார், இந்த கேரக்டருக்கு கோதனை கரெக்டாக இருப்பார். சில படங்கள் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம், சில படங்கள் தனித்தனியாக தான் இப்போ வந்துட்டுருக்கு. அதையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட்டு எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, அவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி அந்த இடத்த நம்ம நிரப்ப மாட்டோமா, அது வந்து ஒரு பெரிய இடம். ஏன்னா கவுண்டமணி செந்தில் சாருடைய காமெடியை எந்த காலகட்டத்திலையும் எல்லா வயதினரும் பார்ப்பாங்க. அது ஒரு ப்ளஸ். அந்த இடம்ன்றது வந்து சாதாரண இடமே இல்லை. அது நமக்கான ஒரு இடமா எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அடுத்த கவுண்டமணி செந்திலா இவங்க வருவாங்கன்னும் போது வாழ்க்கையில் அந்த இடத்த தொற்ற மாட்டோமான்ற எண்ணம் இதனால் வரைக்கும் ஓடுது. நல்லவங்களுடைய பிளஸ்ஸிங் வரும்ன்ற நம்பிக்கையோடு தான் இருக்கோம் இதனால் வரைக்கும். நாங்கள் ஒத்துமையாக தான் பண்ணிகிட்ருக்கோம். சிலர்லாம் நாங்கள் ஒருவேளை பிரிஞ்சிட்டோம் கூட நினைக்கிறது உண்டு. ஓகே, இந்த 2வதா நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்வி வந்து, இந்த காமெடியில கருத்து சொல்றது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரபலமான ஒருத்தர் வந்து ஆல்ரெடி தமிழ் சினிமாக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்காரு. மேபி நீங்க அவரோட அந்த வழியை ஃபாலோ பண்ணணும்ட்டு நினைக்கிறீங்களா? அதனால ஏதாவது மேபி அவரை உங்களோட இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரா, இல்லை வேற யாராவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களா? இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் கேட்ட கொஸ்டின் படி பார்க்க போனால் விவேக் சார் சொல்றீங்க. விவேக் சாருடைய கருத்துக்களை அப்படியே நான் கொண்டு போகிறது இல்லை. ஏன் கொண்டு போகிறது இல்லை அப்படின்னா, எந்த சாயல் வந்துட்டாலுமே நம்முடைய அடையாளம் தொலைந்து விடும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆணித்தனமாக இருக்கேன். நான் வந்து ட்ரௌசர் பாண்டி மாதிரியே இருப்பேன். பாரி வெங்கட் ஒருத்தர் எங்கே போனேனே மாவனை குந்து நேராக போனால் கட்டுட்டா லெஃப்டில் ஐப்பு கோயிலுக்கு கட்டினேன் நான் பாதாள பாடு, அந்த ஸ்ட்ராங்கில் நான் பேசியிருக்கேன். அவருடைய சாயல் எனக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரி இது நாகேஷ் சார் பண்ணுறது, நாகேஷ் சார் சாயலும் வந்துடக்கூடாது. இப்படி எந்த சாயலுமே வேணான்னும் போது நான் விவேக் சார் சாயலும் கொண்டு வர எனக்கு விருப்பம் இல்லை. அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல கருத்து சொன்னார். ஆனால் அதை நான் கொண்டு வர எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அது அவருடையது. அதை நான் ஃபாலோ பண்ணேன்னா என்னுடைய அடையாளம் இல்லாமல் போயிடும். ஸோ அது எனக்கு இல்லை. எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் தான் வச்சுருப்பேன். அதாவது பொதுவான விஷயங்கள்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு கொடுத்துருப்பேன். எதையும் புகுத்தி இருக்க மாட்டேன். எனக்கு விவேக் சாருடைய ஒரு கருத்து எனக்கே கொஞ்சம் வருத்தமான கருத்து. இது பதிவு பண்ணலாமான்னு தெரியாது, பட் ஓப்பனாக நான் சொல்கிறேன். அவ்வளோ நல்ல மனிதர், நல்ல கருத்து சொல்லிட்டு வந்தார். ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், ஏண்டா இன்னும் அம்மனுக்கு அதே கூழ ஊற்றுறீங்களாடா, ஒரு பரோட்டா போட வேண்டியது அது தப்புன்னு வேணாம். நான் அவரையே கூட அவர் ஒருவேளை இருந்திருந்தால் அவர்கிட்ட கூட நேராக பேச வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக சார் நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்லிப்பேன். ஏன்னா அம்மன்றது கூழு தான்,
அதை நம்ம போய் மாத்திரன்னு சொல்கிறது தப்பு. அனைத்து குழந்தைக்கும் தாய்ப்பால் தான். நான் கொஞ்சம் வித்தியாசமானவன்ட்டு பிறந்த உடனே திரும்ப போய் நீங்கள் பிராந்தி ஊற்றுவீங்களா? ஊற்ற முடியாதுல்ல. அதே மாதிரி அம்மன்னா கூழ் தான் என்னை பொறுத்தவரை. அப்போ அந்த இடத்துல பரோட்டா போடுவீங்களா அவர் கேட்டதே தப்புன்னு நான். ஸோ அவர் கருத்தெல்லாம் ஏற்றுக்கிறேன். நானும் ஒரு சில முரண்பாடு எனக்கும் இருக்குது. அதனால நான் எந்த சாயலையும் கொண்டு வரதில்லை, எந்த நடிகர் சாயலும் கொண்டு வரதில்லை, எந்த கருத்தையும் நான் கொண்டு வரதில்லை. எனக்கென்று ஒரு பாணி, அதில் முடிஞ்ச வரைக்கும் போராடி ஜெயிக்கணும் அப்படின்றது என்னுடைய நினப்பு. இதுதான் உண்மையாக நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த கருத்து பார்த்தாலுமே கொஞ்சம் வித்தியாசப்பட்டு தான் இருக்கும். அதாவது ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சீட்டு கட்டுற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பேன். முதல் நாள் ₹1 கட்டு, 2வது நாள் ₹2, அப்புறம் ₹4, ₹8, ₹16, ₹32, ₹64 ஒரு சீட்டு சொல்லியிருப்பேன். அது எந்த கான்செப்டில் எடுத்தேன்னா, ஃபைனான்ஸ் கம்பெனி பணம் எடுத்துகிட்டு ஓடினாங்க. நடந்துருக்கு, நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி ஓடினாங்க. அப்போது ஃபைனான்ஸ் கம்பெனி ஓடுறாங்களே, சீட்டு கட்டுறவங்க ஓடணும். இப்படி ஒரு கான்செப்ட் யோசிக்கணும் என் ஐடியா. யார்? ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார ஓடக்கூடாது, அவங்க அங்கே தான் உட்காந்துருக்கணும். பணம் கட்ட போகிற ஏழைங்க தலை தெறிக்க ஓடணும். எப்படி ஓட முடியும்? அவன் எடுத்துகிட்டு போனால் நியாயம். இந்த ஆங்கிளில் யாருமே திங்க் பண்ண முடியாது. அப்போ அது யோசிச்சது தான் இந்த ₹1 ₹2 நீங்கள் 30 நாள் பணம் கட்டினா உனக்கு என்ன வேணால் தரண்டான்னு ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பேன். நீங்கள் யோசித்து பாருங்கள் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க பர் மந்த்து? மேக்ஸிமம் என்ன கட்ட வேண்டியது இருக்கும்ன்றீங்க? டபுள் ₹1, 2, 4, அப்படியே 8, 16, 32, 64, 128 இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போது 30வது நாள் நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டியது வரும்? ஓரளவுக்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு தாட்டில் ஒரு திங்கில் ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். எவ்வளோ? ஒரு ₹5000 ₹10,000 மேபி. ₹100 கோடி வரும் 30வது நாள். 100 crores கட்டணும் லாஸ்ட் நாள். அவன் சீட்டு கட்டுறவன் பாதியில் நிறுத்தினா பணம் தரப்பட மாட்டாதுன்னு போட்டிருப்பேன். உனக்கு என்னடா வேணா மவுண்ட் ரோடில் வீடு வாங்கி தரேன், 100 சவரில் நகை வாங்கி தரேன், எல்லாத்தையும் சொல்லிப்பான். பாருங்கள், அந்த 30வது நாளே அவன் 100 கோடி கட்டுறான்னா 29 நாள் 50 கோடி கட்டியிருப்பான்ல. ஆமாம். அப்போ மொத்தத்தையும் கூட்டினா 200 கோடிக்கு வந்துடும்ல. நம்மளால் மவுண்ட் ரோடில் வாங்கி தர முடியாதா? 100 சவரம் தர முடியாதா? இப்படி ஒரு சீட்டு கம்பெனி கட்டவரவன் மிரண்டு ஓடுவான். 5வது நாள் மேலே கட்ட முடியலன்னு ஓடுவான். அந்த மாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தாட்டில் இது யாரும் பார்க்காத ஆங்கிளில் யோசிக்கணுன்றது என்னுடைய ஐடியா. அது சரியாக தப்பாலாம் தெரியாது. இந்த மாதிரி ஆங்கிளில் யோசிச்சது தான் என்னுடைய கான்செப்டாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். அது வேறு ஒரு ஆங்கிளில் யோசித்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு அந்த தாட்டில் தான் போயிருக்கேன். தவிர யார் சாயலும் நான் பின்பற்றலை. ஒருவேளை அந்த சாயல் இருந்தால் அது உண்மையிலேயே அவங்களுக்கு தான் இல்லை, நானே எடுக்கிறதா தான் இருக்கும். ஓகே, நல்லா சொன்னீங்க சார். ஆக்சுவலி இந்த கான்செப்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் அடுத்ததாக சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் தனித்தனியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்ட்டு சில கேரக்டர்ஸ் வரும்போது இப்போ இதை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் காமெடி ஆர்டிஸ்டாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டாக ட்ராவல் பண்ணணுன்ற ஆசைப்பட்றீங்களா? நம்ம சினிமாவில் இருக்கிற பெரிய பிரச்சனையே இருந்தாங்க. உண்மையிலே பிரச்சனை என்னென்னா, நான் குடிகாரனாக நடிச்சிருக்கேன். அப்போ என்னென்னா எல்லா படத்துலையும் என்னை குடிக்காரராக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்காரன்னு சொன்னால் கூட தப்பாயிடும். இப்போ ஏதோ குடிக்காரர் கூட வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி. ஆமாம், அதுக்கு ஒரு பேர் என்னமோ சொன்னாங்களே, அதுக்கு ஒரு பேரே இருக்குது. மதுப்பிரியர். மதுப்பிரியர் சொல்லணும், குடிகாரன்னு சொன்னால் கூட தப்பாயிடும். ஸோ அந்த மதுப்பிரியர் கேரக்டர் பண்ணியிருந்தேன். நிறைய படங்களை கூப்பிட்டாங்க. நம்மளுக்கு சினிமாவில் எப்படின்னா, நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணிட்டீங்கன்னா கதை எழுதிட்டு டைலாக் எழுதிடும்போது அந்த குடிக்காரர் தான் மதுப்பிரியர், கோதண்டனை கூப்பிட்டுருங்கன்னு டைலாக் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ கோதண்டன்னா அந்த குடிக்காரர் மட்டும்தான் அப்படி மைண்ட் செட் ஆகிடும். நீங்கள் டாக்டர், வக்கீல், போலீஸ்னு பண்ணிங்கன்னா அந்த கேரக்டர் இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணால் அவங்க ஜென்மத்துக்கு திறமையே இருந்தால் கூட வேறு எதுவும் கூப்பிட மாட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க. அவங்கள வச்சு எழுதும் போது கமிஷனராக அவரை கூப்பிட்ருங்க, என்னது இது ரவுடிக்கு இவரை கூப்பிட்ருங்க, இந்த முறமாப்பில் இருங்க யாருன்னு பார்க்கலாம், சித்தப்பா அது யாருன்னு பார்க்க அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு யோசிப்பாங்க. இது பண்ண மாட்டாங்க. அப்போது நான் யோசிக்கிறது என்னென்னா, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் பண்ணணும், காமெடியும் பண்ணணும். காமெடி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் காமெடி மட்டும் தான் பண்ணுவேன்னு நான் சொன்னேன்னா அவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண முடியுமா? எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியும்னு தெரியாது. நம்ம சினிமாவை மட்டும் தான் எக்ஸ்பெக்டேஷன், நம்மளுடைய சினிமா தான் நம்ம எய்ம் பண்ணும் போது நீ இது உள்ள தான் ட்ராவல் பண்ணுவேன்னு சொல்கிறேன்னா நீ வளரணும். அப்போ அது வரைக்கும் நீங்கள் இதுதான்லாம் முடிவே பண்ண முடியாது. எந்த கோணத்தில் வேணால் போகிறதுக்கு நீயே தயாராக இருக்கணும். ஐ எம் ஒன்லி ஃபார் ஹீரோ, ஐ எம் ஒன்லி ஃபார் காமெடின்னா வீட்டில் தான் உட்காரணும். அதனால் நான் யோசிக்கிறதுனா எது வந்தாலும் பண்ணுவோம், அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்லேயே காமெடியாக ட்ராக் இருந்தால் இன்னும் பெட்டர் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன். ப்ரெசென்ட் அப்படி தான் யோசித்து போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா, ஒரு நடிகராக நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு கேரக்டர் உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க, இதுதான்ப்பா உன்னோட ரோல், லைக்
ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொன்ன அந்த மது பிரியர் ரோலை தாண்டி ஒரு வேற ஏதோ ஒரு ரோல் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க எப்படி உங்களை அந்த ரோல்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, எப்படி நீங்க உங்களை செலுத்துறீங்க அந்த ரோல்ன்றதை பத்தி சொல்லுங்க சார். அது காட் கொடுத்த கிஃப்ட்டுங்க. இது உண்மையிலேயே நான் இதுக்காக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். முள்ளையே சொல்லுவான், நீ அப்படியே மாறிடுறான்னுவான். உண்மையிலேயே எனக்கு தெரியாது, அது ஏன்னு தெரியாது. அது காட் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. இப்போ நல்லா யோசித்திங்கன்னா ஒரு பிச்சைக்கார கேரக்டர் பண்ணுற வச்சுங்களேன், யா அதாக இருந்தால் கொடுங்கயா, யா ரொம்ப கஷ்டமாக இருக்கியா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சியா இப்படி பண்ணும்போது இந்த சொறிகிறது இருக்குல்ல அவங்க பண்ணுவாங்க. அது எப்போவே மைண்டில் செட் ஆச்சுன்னு பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஒரு மேனேஜர் என்னையா பண்ணிகிட்ருக்க ஆஃபீஸில் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து போகிறதுக்கு இது ஒன்றும் பிளே கிரவுண்ட் கிடையாது. மேலே இடத்துல கேள்வி கேட்குறாங்க என்ன, நீ உட்காந்துட்டு சீட்டை தேய்ச்சிட்டு போயிடுவேன். ஓனர் கேட்குறாயா லாஸ் ஆயிடுச்சே என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டால் சம்பளம் தரா மாதிரி கேட்க வாங்காமல் வேலை செய்வியா லாஸ். அதே கோதண்டு வேறு மாதிரி இருக்கு. ஏன் பண்ணுறேன்னு தெரியாது. ஒரு கேரக்டர் வந்து ஏன் மாறுதுன்னு அது ஒருவேளை எல்லாமே உள்வாங்கி இருக்கோ என்னமோ தெரியல. நான் கேரக்டராக மாறுவேன். அதுக்காக எந்த மனக்கடலும் நான் பண்ணதில்லை. இதுக்காக பார்த்து வச்சுக்கணும் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் அப்படிலாம் நான் யோசித்ததே இல்லை. எனக்கு அங்கே போகும்போது கொடுக்குறீங்களா, சரி அதுக்கு இந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஒரு மைண்டில் மட்டும் இருக்குமே தவிர அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இது உண்மையாக சொல்ல போனால் மார்வாடி லேடி கெட்டப் எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ஃபெமிலியராக பேசப்பட்ட ஒரு கெட்டப், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது. அந்த கெட்டப் கொடுக்கும்போது சொல்கிறாரு இது மாதிரி லேடி கெட்டப் சார் எனக்கு இந்த டோன் தான் வரும், உள் வாய்ஸ்லாம் வராது, எந்த வந்து உரல் அடிப்பட்ட குரல் நான் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறேன் டேரக்டர்கிட்ட. எனக்கு சார் முடியாது சார்ன்ட்ட. ஒரு ஆர்டினரி லேடியாக சுடிதார் இப்படி போட்டுட்டு இருந்தேன். இல்லை இது கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணணுன்னு இந்த சுடிதாருடைய மேல் போட்ட ஷாலை எடுத்து பண்ணது என்னென்னா தலையில் போட்டு பின்னை குத்திக்கிட்டு இந்த ஷாலை உள்ளே வச்சு இந்த இடத்துல பின்னு போட்டேன். இப்படி போட்டால் மார்வாடி, இப்படி போட்டால் நம்ம தமிழியன்ஸ். அதை போட்டேன். ஸ்டேஜ் மேலே ஏறி பண்ணும்போது அரே உனக்கு என்ன சொல்கிறேப்பா, உனக்கு பைத்தியக்கார இருக்கே, உனக்கு குடும்பத்தில் எதுவும் சொல்லித்தரேன் இல்லை, உங்கள் அம்மா ஒட்டடி இருக்கேன்னா அடிக்கிறேன் இல்லை, 6 நாள் நான் வீட்டில் சரி புருஷா நீ 1 நாள் வேலை சரி இப்படி என் டைலாக் மாறி இருக்கு. சத்தியமான தெரியாது. அங்கே போன உடனே டோன்லாம் மாறி இருக்கு, எனக்கு தெரியல. எல்லாம் கிளாப்ஸு அதுதான் எனக்கு செமிஃபைனல்லேருந்து ஃபைனலுக்கு போகிறேன். அந்த கான்செப்ட் தான். போயிட்டு எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா பண்ணிட்டேன்றாங்க. வெளியே வந்து எல்லாம் அரே ஒன்று பைத்தியக்காரி இப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டேஜ் ஏறிட்டா மறுபடியும் அதே வாய்ஸ் வருது. எனக்கு உண்மையாக அப்புறம் சொல்கிறாங்க நீ அந்த கேரக்டராக இருந்தேன் என்ன பண்ணோம் நம்ம ஏது பண்ணோன்னு பார்த்தா உண்மையிலே வாய்ஸ் மாறி இருக்குங்க. இந்த வாய்ஸில் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த வாய்ஸ் பேசியிருக்கேன்றதே தெரிஞ்சு இப்போ யாருக்குன்னா பேசினா அந்த வாய்ஸில் பேசுகிறேன். ஸ்டேஜ் ஏறது மாதிரி எனக்கு தெரியாது. அதனால நான் எந்த கேரக்டருக்கும் நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணுறதில்ல. வாழ்க்கையில் நிறைய அடிகள் பட்டு நிறைய இடத்துல ஒர்க் பண்ணதால் எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சது அந்த டைமுக்கு அது ஸ்டோர் பண்ணது வெளியே வருதோ என்னவோ. மேலே ஃபீட் பண்ணி வச்சது எல்லாமே ஓகே இந்த டைம் இது தேவை அப்படின்னா அது வெளியே வருதா என்னன்னு தெரியல. நான் பண்ணதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வருது. ஏதோ ஒரு மேஜிக் ஹேப்பன்ஸ் அப்படின்ட்டு சொல்றீங்கல்ல, இது ஆக்சுவலி வந்து உங்க மேல இருக்க ஒரு விஷயமா, ஒரு பற்று, லைக் நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மேல இருக்க ஆசையா, இல்ல வந்து கேமரா ஃப்ரண்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நமக்கே தெரியாம வெளியே வந்துருதா அப்படின்ட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் கிளாரிஃபை பண்ண நினைச்சிருந்துருக்கீங்களா? பண்ணிட்டு ஒரு தடவை மாட்டியிருக்காம்மா. நீங்கள் கேட்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எழில் சார் படத்தில் கூப்பிட்டாரு, கோதண்டன் இது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னாரு. தெலுங்குக்காரன் தமிழ் பேசுகிற மாதிரி அப்படின்னா. அப்புறம் வந்து இல்லை அது அந்த கேரக்டர் அவர் பண்ணுறதால நீ கொஞ்சம் ஏதாவது பண்ணணும், ஒரு திக்கு வாயாக பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஓகே பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி படத்தில் மார்வாடி ஸ்லாங்கில் ஒரு குடிக்காரராக பண்ணிட்டேன். இது ஏதாவது ஒரு யூனிக்காக பண்ணணும்னு அவர் கேட்டாருன்ட்டு. நீங்கள் சொன்னது கேமரா முன்னாடி ஏதாவது திறமையை காட்டணுமேன்ட்டு கோர்ட்டு சீனு எல்லாம் பண்ணிட்டையும் இவர்கிட்ட கொடுத்தேன் சார், ஏமாத்திட்ட கேட்டா பாப்பா பாதாம் பிஸ்தாலாம் வருதுன்னு சொன்னாருன்னு பணத்தை இப்படிலாம் பேசிட்டேன். டப்பிங்கில் எப்படி பேசுவீங்க? ஆர்வம் போடாத கேமரா முன்னாடி உளுத்து வந்த மாதிரி நடிச்சாச்சு. டப்பிங் எப்படி பேச முடியும்? எந்த இடத்துல ரொம்ப திக்கணும், எந்த இடத்துல திக்கணும் எதுவுமே நமக்கு ஞாபகம். இங்கே பேசிடுவோம் கேமரா ஒரு வேகத்தில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். டப்பிங் எப்படி பேச முடியும்? அந்த அறிவு கிடையாது நமக்கு. அப்படியே நடித்து பேர் வாங்கினுன்றது உழுந்து ஏந்து கேமரா இருக்குன்னு பண்ணி தொலைச்சிட்டேன். என்னன்னா படத்தில் அந்த சீன் வைக்கல, அதனால நான் இல்லை சார் அதுலேருந்து ரைட்
டேய் கோதண்டா உள்ளே இரு, வெளியெல்லாம் வராத, கேமரா இருக்கிற வேகத்தில் எதுவும் பண்ணாத, உனக்கு என்ன அதாவது அதுக்கு என்ன வருதோ அந்த லிமிட்டோடு இருந்துக்க. விழுந்துருக்கேங்க ஒரு சீரியல் ஃபஸ்ட்டு எபிசோடுக்கு. இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஒரு வெட்டுக்காயம் இருக்கும். சத்தியமாக இது நடந்தது. ஒரு பெரிய சேனலில் ஃபஸ்ட்டு எபிசோடுக்கு தேவையானதை என்னை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு நடிப்பேன். அது ஒரு பைத்தியக்காரனும் தெரியும், இவ்வளோலாம் போகக்கூடாது. ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு ஒரு ஒரு தூக்கு வச்சுட்டு இருக்கணும். அப்புறம் தட்டி விட்ட உடனே தூக்கு கீழே விழுந்துடும். விழுந்த உடனே திருப்பி போயிடுவார், திருப்பி தட்டி விடுவார், கீழே விழணும். தூக்கு கிளிப்பு இப்படி இருக்கு, நேராக சொருவிச்சு, மாவு கொட்டியிருக்கோம், சொருவிச்சு. டேரக்டருக்கு என்ன பயம்னா, நான் இங்கேருந்து பாண்டிச்சேரி போய் நடிக்கிறேன், ஒரு நாள் தான் கால் ஷீட்டு, நான் மறுநாள் இங்கே இருக்கணும். தெரிஞ்சால் நான் நடிக்க மாட்டேன், அடிப்பட்டு ரத்தம் ஊற்றுது. அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்ல பயப்படுறாங்க டேரக்டருக்கு. எனக்கு தெரிஞ்சு நமக்கு வலி எடுக்குது, ஏதோ ஆயிடுச்சின்னு மட்டும் தெரியுது. நாகமன் அண்ணா ரொம்ப ரத்தம் வருது, நான் பார்த்துங்கண்ணே சொல்கிறாரு. ஒன்றுமே பண்ணல, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி அந்த சீரியல் ஃபஸ்ட் எபிசோடு எடுத்து பார்த்தீங்க, மாவு எடுத்து அப்படியே எடுத்து ஒட்டிக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அத்தனை பேர் பார்க்குறவங்க ஒன்று ரத்தம், அந்த மாவை தாண்டி ரத்தம் வருதுங்க, வந்துட்டுருக்கு. எனக்கு தெரியும் நமக்கு பலத்த அடி தான், ஆனால் டைரக்டர் நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் பயம் அவருக்கு தெரியுது. ரொம்ப உணர்ச்சி போய் எல்லாம் நடித்து முடிச்சிட்டோன்னே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் 3 தையல் போட்டாங்க. அதுக்கப்புறம் போய் தையல் முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில், சார் டப்பிங் கொஞ்சம் முடிச்சு கொடுத்து போயிடுங்க. எங்க மறுநாள் நான் அங்கே இருக்கணுங்க, மணி 12 கிட்ட ஆக போகுதுங்க. நான் சென்னைக்கு போய் சார் தயவு செஞ்சு அங்கேயும் ஒரு ஸ்டுடியோவை பிடிச்சி அந்த வழியிலேயே டப்பிங் பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் அது மிஸ்டேக்குன்னு சென்னையில் வந்து டப் பண்ண சொல்லி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் பெரிய நடிகன்லாம் சொல்ல வரல. நடிக்கும் போது எனக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள நானும் என்ன டைரக்ட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள், நான் சினிமா அளவுக்கு இல்லை. அப்போ அவருக்கு என்ன கஷ்டம் இருக்கு என்னால் உணர முடிஞ்சது. ஆனால் கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்திருக்கலாம், அவர் நடந்துக்கல. பட்டு எனக்கு அது தெரியும். ஷூட்டில் கேமரா எல்லாமே வந்துடுச்சு, ஆர்டிஸ்ட் வந்தாச்சு, அன்றைக்கி ப்ரொடக்ஷனில் சோர்லேருந்து எல்லாம் வாங்கி போட்டாச்சுன்னா ஷூட்டிங் நின்னா எவ்வளோ லாஸ். திருப்பி எல்லா ஆர்டிஸ்ட் கால் ஷீட்டு வாங்கி எல்லாம் செட் பண்ணுறது கஷ்டம். அதனால் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க, அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கேமரா முன்னாடி என்ன பண்ணுறேன்னே தெரியாது, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுலாம் பண்ணிவிடுவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேணாம் கோதண்டம் உள்ளே இருடா, இது மாதிரிலாம் உணர்ச்சி வசப்படாதுன்னு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. நைஸ். இப்போ நீங்க சொன்ன சில விஷயம் ஆக்சுவலி இதுல உங்க கமிட்மெண்ட் தான் பெருசா காட்டிக்கிறீங்க வெளியே, அப்படிதான் தெரியுது. உங்களோட கமிட்மெண்ட் தான் இதுல உங்களுக்கு பெருசா படுதுன்ற மாதிரி தான் நீங்க பேசுறீங்க. பட் இதையும் தாண்டி ஒரு சோகம் வந்து கண்டிப்பா உள்ள இருக்கும். லைக் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த டைரக்டர் கொஞ்சம் கர்டசி பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்ட்டு சொன்ன விஷயமோ, இல்லை நான் பெர்ஃபார்ம் பண்ணேன், ரொம்ப ஆர்வக்கோளாராக தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன், பட் அந்த நல்ல வேலை அந்த சீடை வைக்கல அப்படின்ட்டு நீங்கள் சொன்னப்போவும் அதுலேயும் கண்டிப்பாக சின்னதாக ஒரு வருத்தம் வந்து இருந்திருக்கும். அதை நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆன் ஸ்பாட்டில் நான் வந்து என் ஃபுல் திறமையாக காட்டுறேன் அப்படின்ட்டு செஞ்ச ஒரு விஷயம் அது. பட் அது வரல அப்படின்றப்போ கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? ஏன் அதை ஹைட் பண்றீங்க? அதை தாண்டி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேற எதுலயோ இருக்கு அப்படின்றது இல்லை. அது என்னன்னா, டப்பிங்கே நான் போகல. டப்பிங் போய் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தா ஓன் அழுத்திருப்பேன் உட்காந்துட்டு. என்னங்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு டப்பிங்கும் பேசிட்டு வரலையே, டப்பிங்கே நான் போகல. அதனால அப்போ எனக்கு என்ன, ஓகே டப்பிங் போய் செத்து சுண்ணாம்பா இருப்போம், அதுலேயும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா வரலன்னா வருத்தப்பட்டிருப்பேன். இப்போ ராமராஜன் சார் படம் வந்தது, அதில் முல்லை த்ரோ அவுட் பண்ணியிருப்பாரு, நான் ஒரு சீன் பண்ண வரல. நான் முல்லை கிட்ட என்னடா என் சீன் வரல, டைரக்டர் என்கிட்ட சொல்ல முகம் இல்லை. ஆனால் ட்ரைலரில் வந்தது என் சீன் மட்டும்தான் முதல்ல. சாமானியன் படமுடைய ட்ரைலரு கோதண்டன் தான் ஃபஸ்ட்டு வருது, பயங்கரமாக போகுது, இப்போ கூட வியூஸ் நல்லா போயிருக்கு. ஆனால் படத்தில் அந்த சீனே இல்லை. பட் அப்படியாவது நான் நடித்தேன், மக்கள் பார்த்துட்டாங்களா, எனக்கு சந்தோஷம். தேட்டரில் வரல, பட் யூடியூப் மூலிமா பார்த்தாச்சு, பல லட்சம் பேர் பார்த்துட்டாங்க, ஓகே சந்தோஷம். ஆனால் அந்த படத்தில் வரலன்னு ஏன் சந்தோஷப்பட்டேன்னா, டப்பிங் அவர் கூப்பிட்டு பேச வச்சு, அவர் என்ன கோதண்டன்னு அங்கே அப்படி பண்ண இங்கே இப்படி பண்ணுற இதெல்லாம் கேட்க போய் எல்லாமே போயிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தா தேட்டரில் வரலாம் ஓன்னு உட்காந்து அழுதுருப்போம். ஏன்னா நம்ம ரெண்டுத்துலேயும் மனக்கிட்டு இருக்கோம். ஒன்று நடிக்கிற இடத்துல பண்ணியிருக்கோம், அங்கே இருந்து மொத்த யூனிட்டே கை தட்டுது பேசுறத பார்த்துட்டு. டப்பிங்லாம் கஷ்டப்பட்டு நமக்காக 3 நாள் போட்டு தொண்டை தண்ணி பண்ணியிருப்போம் வச்சுங்களேன். தேட்டரில் வரணும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். டப்பிங் பேசாதனால தப்பிச்சோம் அப்படின்னு என் நினப்பு. இல்லைன்னா யாராக இருந்தாலும் வலிக்குங்க நடிச்சுட்டு. ஐயோ நம்ம ஒரு 10 சீன் மட்டும் 6 வந்தாலே வலிக்கும். இரும்பு திரை படத்தில் எந்த ஒரு சீன் வருது,
முல்லை நானும் பண்ணோம், நிஷா பண்ணாங்க, கேபிஓல இருக்காங்கல்ல நிஷா, நான் கதிர் எல்லாருமே பண்ணோம். என் சீன் மட்டும் தான் வந்தது படத்துல. எங்களுதே இன்னும் காம்பினேஷன் சீன் இருக்கு, எதுவும் வரல. அத்தனை பேருக்கு வருத்தம், எனக்கே வருத்தம். ஆனா என் ஒரு சீன் மட்டும் வந்து தியேட்டர்ல படத்துல நின்றுச்சு. எங்க எல்லாருக்குமே வலி, மீதி சீன்லாம் வரலையே. அது அந்த வலி எல்லாருக்குமே இருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தான் நடிச்சிட்டு தியேட்டரில் வரலன்னா கண்டிப்பாக வலிக்குங்க. அது மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருக்குமே அந்த பெயின் இருக்கும். நீ என்ன பணம் கொடு, என்ன வேணா பண்ணு, நான் வந்துடுவேன்ற நம்பிக்கை இல்லை. மக்கள்லாம் 10 பேர் பார்த்துட மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது வரலாம் தாங்க முடியாது. நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும். ஆனா லைக் நீங்க அப்படின்னா எங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து மேபி நீங்க சொன்ன அந்த நார்த் இந்தியன் லேடி அப்படி நீங்க பண்ண ஒரு விஷயம் நிஜமாலே அது ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. எங்களுக்கு கண்டிப்பா கோதண்டம் சார் நினைச்சா எங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகும். பட் படத்துல நீங்க பண்ண ஒரு எந்த ரோலுமே வந்து அந்த அளவுக்கு பெருசா ரெஜிஸ்டர் ஆன மாதிரி நான் பர்சனலா ஃபீல் பண்ணல. நிறைய பேர் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கு என்ன ஸ்பெசிஃபைடான காரணம்னு நினைக்கிறேன். ஒரு 20-25 படங்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 10 படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கும். ஏன்னா மீதி படம் ரிலீஸே கஷ்டம். ஒரு சில படங்கள் இப்போ வந்து யார் நடித்தாலுமே அவ்வளோ திரும்ப வெளியே தெரிகிறதே கஷ்டம். ஏன்னா தேட்டருக்கு போகிற மக்களே கம்மி இப்போ இருக்கிறது, அதுதான் உண்மை. இரும்பு திரை படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அது மூலிமா பல படங்கள் வந்தது. அப்போ எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலே ரீச் ஆகியிருக்கேன். மக்கள்கிட்ட ரீச் ஆகணும், தேட்டருக்கு போல. ஒன்று சரவணன் இருக்க பயமேன் நல்ல ரீச் ஆச்சு, எனக்கு நிறைய படங்கள் வந்தது. மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு. ஆனால் அந்தளவுக்கு ரீச் ஆச்சான்றது ஏன் தெரியல அப்படின்னா, தேட்டருக்கு போகிற மக்கள் இது குறைவு. நான் பண்ணுறதால சொல்ல, இதுதான் உண்மை. நம்ம படம் பேர் மறந்துட்டுன்னு, பட்டாசுலேயே போலீஸ் கேரக்டர் ஹீரோவோடு தான் பேசியிருப்பேன். அந்த படத்துலேயும் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் நின்றுச்சு. பட் மக்கள்கிட்ட ரீச் ஆனால் அதுவும் தேட்டருக்கு போனது கம்மி. ஸோ இப்போ நான் இல்லை, யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இரும்பு திரையில் என்னை விட பெரிய கேரக்டர் பண்ணாங்க, என்னை விட பெருசு. பேங்க் ஸ்டாஃபாக இருப்பாங்க, ஃபோன் ரிப்பேர் பண்ணுற, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ரிப்பேர் பண்ணுறோம், அதில் மெயின் கேரக்டர். அத்தனை மெயின் கேரக்டரும் தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குது. படம் ஃபுல்லாக வரவங்க. நான் ஒரு சீன் வரேன் அந்த படத்தில், எல்லாம் எடிட்டில் போய் ஒரு சீன், தேட்டர் விட்டு வெளியே வரோம், என்ன மட்டும் கேட்குறாங்க, அவங்க யாருமே கேட்கல. இது ஏன்னா டிவியில் அறிமுகமான கோதண்டன் தெரியும். ஏன்னா அவன் வீட்டு பெட்ரூமுக்கே நான் பர்மிஷன் இல்லாமல் போகிறேன் டிவி மூலிமா. நீ எதுவும் தப்பாக நினைக்காம டிவி மூலிமா பார்த்துட்டாங்க. ஸோ இவங்க சினிமா முகங்கள் தெரியல. ஸோ அதனால் எனக்கு தெரியலன்றதில்ல, தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சொல்ல மாதிரி பேசப்படவில்லைன்னா, ஒரு படம் வந்தால் இப்போல்லாம் ஒரு வாரம் 2 வாரம் அவ்வளோதான், அதுக்கு மேலே பேச முடியாது. ஒருவேளை பேசப்படணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து யூடியூப்லலாம் பர்மிஷன் கொடுத்தால், அது எடுத்து போட்டால் மக்கள் ஏமாப்பா இந்த படத்தில் வந்திருக்கா, இந்த சீன் பார்த்தா காமெடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை காமெடி சேனலில் போட்டாங்கன்னா, எனக்கு வாய்த்த அடிமைகள்னு ஒரு படம் ஸ்டார்ட் ஆனவொன்னே என் சீன் தான் இருக்கும். அது எல்லா காமெடி சேனல்லையும் போட்டாங்க, எல்லா காமெடி சேனல்லையும் போட்டுருவேன். நான் குடிகாரராக ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு அம்மா கூட சண்டை போட்டுன்னு வருவேன். அது இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே பேசுவாங்க. பட் என்னென்னா, அது மாதிரி வரும்போது அது ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஞாபகம் வச்சுப்பாங்க, இல்லைன்னா மறந்துடுவாங்க. இன்றைக்கும் வடிவேல் சார், கவுண்டமணி செந்தில் சார், விவேக் சார், இவங்கெல்லாம் காமெடி இன்றைக்கும் காமெடி சேனலில் வந்துகிட்டே இருந்தாலும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுருக்கோம். இதே ஒரு 1 இயர் போடாமல் விட்டாங்க வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்ன திரும்ப சொல்லுவாங்க, இவரை எங்கேயோ நான் ஏதோ இவரை அப்படின்னு ஏதோ யாரோ என்னவோ ஒன்று பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே தான் அந்த படங்கள் வந்து முடிஞ்சப்புறம் அது திருப்பி பார்த்தா வேணா ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்போ எப்படின்னா, கவுண்டமணி செந்தில் சார் மாதிரி நம்மளது வந்து ஒரு அச்சு இருக்கணும். அந்த அச்சுன்றது டெலகாஸ்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளை ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஞாபகம் வச்சுப்பாங்க, தேட்டருக்கு தான் போய் ஆகணும், என்டர்டெயின்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ தேட்டருக்கு போய்ட்டு வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்போ என்டர்டெயின்மெண்ட்டு, உங்களுக்கு சமையல் கலை பிடிக்குன்னா நீங்கள் சினிமா கூட பார்க்க மாட்டீங்க. ஒருத்தன் உடற்பயிற்சின்றான், ஒருத்தர் வந்து குழந்தை வளர்ப்பு, ஒருத்தர் அழகு குறிப்புன்றான், ஒருத்தர் மருத்துவ குறிப்பு, ஆளுக்கு ஒன்று யூடியூப் வச்சு பார்த்துருக்கான், அவன் எங்கே படம் பார்க்க போகிறான்? அதுதான் இப்போ இருக்கிற சிக்கல். ஓகே, நீங்க வந்து 2 மீடியம் ஆஃப் மீடியாலயும் இருந்திருக்கீங்க. இந்த சென்ஸ் நீங்க டெலிவிஷன்ஸ்லயும் நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க, அண்ட் பிக் ஸ்கிரீன் படம் சினிமா அதுலயும் நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க. இது ஆக்சுவலி உங்களுக்கு இது 2ல எது வந்து உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துச்சு? எதுல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஆப்வியஸ்லி 2த்துலயும் பயங்கர டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். ஸோ நீங்க இதுல எதை பிடிச்சி ஒர்க் பண்ணீங்க, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு? 2மே பிடிச்சி தான் பண்ணது. ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணுன்றது, அதனால் 2மே பிடிக்கும். ஆனால் கம்ஃபர்ட் அப்படி எடுத்திங்கன்னா,
டிவி தான் கம்ஃபர்ட். ஏன்னா பின்னாடி இருந்து டைலாக் சொல்லிடுவாங்க, ப்ராம்ப்டிங் சொல்லிடுவாங்க, ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இன்னொன்று அதுக்கு எல்லாருக்கும் ஒரு க்ளோஸ் போயிட்டு வரதால நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கூட பேச முடியும். டைலாக் நீங்கள் விட்டு விட்டு பேசினா கூட கொஞ்சம் அது க்ளோஸ் போயிட்டு வரதால இதை அட்ஜஸ்ட் பண்ண. மூவியில் அப்படி பண்ண முடியாது மோஸ்ட்லி. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். இன்னொன்று வந்து மூவிக்கு சில வரமுறைகள் இருக்குது. இப்போ டைட் வச்சுருக்காங்க வச்சுங்க, இது டிவியில் நீங்கள் டைட்டே வச்சா கூட இவ்வளோ தான் டிவி. அப்போ நீங்கள் இந்த ஜர்க்கு தான் ஜர்க் கொடுத்தா மாதிரி தெரியும். இதே தேட்டரில் எப்படின்னா 70mm இவ்வளோ பெருசாக போயிட்டு வந்தோன்னா டேரக்டர் திட்டுவாங்க, ஏன் இவ்வளோ. அப்போ என்ன, இவ்வளோ தான் கொடுக்கணும். சினிமாவுக்கு லைட்டாக கொடுத்தா போதும், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும். டிவிக்கு கொஞ்சம் ஹெவியாக கொடுக்க வேண்டியிருக்கும், இந்த டிஃப்ரென்ஸ். பட் இதில் வந்து டயலாக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா டிவி நம்ம கம்ஃபர்ட். பின்னாடி சொன்னால் ஓகே, அத்தை எங்கே போனீங்க அத்தை, கண்ணு மட்டும் மாறாமல் நீங்கள் இங்கே கேட்டு கேட்டு சொல்லிடலாம். சினிமாவில் இந்த கதை இல்லை ராஜா, நீ என்ன பேசுனியோ க்ளோஸ் வச்சாலும் அதே எமோஷனில் பேசணும், அதே டைலாக்கு உடைய மாடுலேஷன்லேயே குத்தாகணும். ஏங்க வரீங்களா, அது க்ளோஸு. ஏங்க வரீங்களா, கை தூக்குனேன். அவங்க சொல்லுவாங்க, ஏங்க என்ன சொன்ன முதல்ல, ஏங்க வரீங்களா, ஏங்க வரீங்களா, ரைட். சஜஷனில் ஏங்க வரீங்களா, கொஞ்சம் கை தூக்குங்க. அதாவது சினிமாவில் எல்லாமே பார்க்க. இதில் க்ளோஸ் போயிட்டு நீங்கள் க்ளோஸ் போயிட்டு வர்றதால கை இறக்குனாலும் தெரிய போகிறதில்ல. அடுத்த டைலாக் உங்களுக்கு வந்து ஒரு மாமியார் சித்தப்பாலாம் காமிச்சிட்டு வரும்போது நீங்கள் கை இறக்கிட்டீங்கன்னு தான் சென்சார் தான். அப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டு, அது கம்ஃபர்ட் கம்மி. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டால் நீங்கள் நடிகர், இது வந்து டிவி நடிகர், அவ்வளோதான் வித்தியாசம். இவர் டிவியில் வர்றவர், இவர் சினிமா நடிகர். அந்த 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் உண்மை. ஒரு படத்தோட வெற்றியில வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்டா ஒரு காமெடி ஆர்டிஸ்டாவோ இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ உங்களோட பார்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? வெற்றின்றது வந்து டெஃபினட்டாக இது ஒரு ஓட்டப்பந்தயமாக இருந்தால் தனி மனித வெற்றின்னு சொல்லிடுவேன். நான் ஓடினேன், நான் அதுக்காக மனக்கட்டு செஞ்சேன், நான் ஜெயிச்சேன்னு சொல்லுவேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஹீரோ மட்டுமே நான் வெற்றின்னு அவர் சொல்லவே முடியாது. ஒரு டேரக்டர் நான் மட்டும் தான் என்னால் தான் வெற்றின்னு சொல்ல முடியும், இசையமைப்பாளர் சொல்ல முடியாது, எடிட்டர் சொல்ல முடியாது. எல்லாம் சேர்ந்த கலவை தான். அதில் நான் ஒரு பார்ட்டாக வேணா இருந்திருப்பேன், ஒரு பார்ட்டாக இருக்கலாமே தவிர அந்த வெற்றியில் எனக்கு மிகப்பெரிய பங்குலாம் யாருமே சொல்ல முடியாது. நல்ல கதையாக இருக்கும், பெரிய ஹீரோ போடாதால ஒரு படம் கவுந்திருக்கும். நல்ல ஹீரோவாக இருப்பாங்க, கதை சரியில்லாமல் படம் ஓடி இருக்காது. அப்போது இது வந்து ஒரு ஆளுடைய வெற்றி கிடையாது. ரெண்டாவது, இந்த வெற்றி யார் நிர்ணயம் பண்ணுறாங்கன்றீங்க. ஓட்டப்பந்தயத்தில் நான் ஜெயித்தேன், எனக்கு நான் சொல்லியிருக்கேன், நிர்ணயிக்கிறது அங்கே கோடு. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் மக்கள், ஆடியன்ஸ் தான் ஜட்ஜ்மெண்ட்டு. அவங்க தான் நீங்கள் ஜெயிச்சடா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அவங்க பார்த்தா தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அப்போது வெற்றின்றது என்கிட்ட இல்லை. நான் தான் உழைச்சேன், நான் தான் பண்ணேன்னு சினி ஃபீல்டில் சொல்கிறது கஷ்டம். என்ன ஒரு வேளை சொல்லலாம், என்னுடைய இலக்கணம் படி நான் பார்க்க போனால் அப்படி சொல்லவே முடியாது, என் பார்வைக்கு சொல்கிறேன். அதனால நான் ஒரு பாட்டு அந்த ஜெயிச்ச படத்தில் நானும் பண்ணியிருக்கேன்னு சொல்லிக்கலாம். நான் தான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக காரணம் சொல்லவே முடியாது. ஸோ அதுதான் என்னுடைய பங்காக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கதாபாத்திரம் வந்து இது, அண்ட் என்னோட ஃபேவரட்டான டைலாக் இது வந்து நான் ரொம்ப ரசிச்சு பண்ண ஒரு டைலாக் சீக்வென்ஸ் அப்படின்னா நீங்க இந்த 2 விஷயம் எதை சொல்லுவீங்க? கண்ணகின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு 4 சீன் தான் வருவேன். 4 படத்துக்கு தேவையான சீன். அதில் 3 சீன் ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஒரே ஒரு சீன் ஒரு ஒரு 5 செகண்ட் தான் காமெடி பண்ணியிருப்பேன். ஹோல் தேட்டர் அப்படியே உட்காந்து பார்த்தவங்க, இன்ட்ரெஸ்டிங்கான படம், ரொம்ப நல்லா இருக்கும். அது சாதாரணமாக உட்காந்துவேன், அந்த 5 செகண்ட் மட்டும் அப்படியே சிரிச்சிருப்பேன். கம்பல்சரி தேட்டர் ஃபுல்லாக சிரிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு 5 செகண்ட் தான் காமெடி பண்ணியிருப்பேன். சீரியஸான கேரக்டர் தான், சீரியஸாக தான் பண்ணியிருப்பேன். அதில் பார்க்குற ஆடியன்ஸ் காமெடியாக இருக்கும். அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு 4 சீனில் வந்து அந்த ஒரு 5 செகண்ட் ஒரு விஷயத்தை சிரிக்க வச்சேன்றது மறக்க முடியாத விஷயம். இன்னொன்று கேட்டீங்க, அது என்னென்னு கொஸ்டின் எனக்கு மறந்து போச்சு, முடிஞ்சா சொல்லுங்களேன். எந்த கேரக்டர் உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்திருக்கு, எந்த டைலாகை நீங்க ரசிச்சு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு? அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா படத்துலையுமே ரசித்து தான் பண்ணேன். பட்டு சரவணன் இருக்க பயமேனில் வந்து ஒரு குடிகாரராக இருந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்த ஏல் சார் வந்து ஃப்ரீடம் கொடுத்தாரு. என்னென்னா, இதுதான் சிச்சுவேஷன், எல்லாம் அசிஸ்டண்ட் வருவாங்க, இது அதுன்னு அவர் சொல்லுவார், கோதனை எனக்கு இதுதான் வேணும்,
அவங்க சொன்ன டயலாக் வரணும், நீ என்ன வேணா பேசிக்க. நம்மலாம் எப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போவோம், கொடுத்ததை பிரிண்ட் பண்ண மாதிரிலாம் பண்ண பேச வராது ஆக்சுவலாக. அதுதான் அப்போ அவர் கொடுத்தப்போ அதில் அது பேசலாமான்னு தெரியாது, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அங்கேயும் நடித்தேன். என்னென்னா ஒரு போதையில் இருப்பேன், கேமரா வச்சுட்டு நிற்பேன். சூரி சார் வந்து ஃபோட்டோ ஸ்டில்லுக்கு நிற்பார், வந்து 2 ஃபோட்டோ எடுன்னுவார். இந்த பக்கம் யோகி பாபு பிரதர் இருப்பார், அங்கே உதயநிதி சார் இருப்பார், நான் தான் ஃபோட்டோகிராஃபர் நின்றுட்டுருப்பேன். 2 பேர் ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஒருத்தர் தான் நிற்பார். இவன் போதில் 2 பேர் எடுக்கிறதில்ல, ஒருத்தர் வெளியே போ, ஏய் நான் ஒருத்தன் தான்டா இருக்கேன், அவர் அங்கேருந்து புலம்புவார். அப்போ என்னென்னா அது உண்மையிலே பண்ணக்கூடாது. அது அந்த கேரக்டரை நான் வாழ்ந்ததால் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, அரே உனக்கு ஒழுங்காக நிற்க கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டேன். ஆர்டிஸ்ட் இல்லாமல் கேமரா இருந்தால் துப்பலாம், ஆர்டிஸ்ட் துப்புனா தப்பு இல்லை, அது எனக்கு தெரியல. அப்போ துப்பிட்டேன். எனக்கு எல்லாரும் பக்கத்துலாம் கேட்குறாங்க என்னன்றாங்க, எனக்கு புரியல. ஆக்சுவலி நான் கேரக்டராக வாழ்ந்துட்டுருக்கேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சிட்ட அப்புறம் நம்ம ஆளுங்க தான் எல்லாம் குறை சொல்கிறாங்க. டேரக்டர் சைட்லேயோ, சூரி சார் சைட்லேயோ, இவங்க யோகி பாபு சைடோ, இல்லை ஹீரோ சார் சைட்லேருந்து எந்த இதுவுமே ரியாக்ஷனும் கிடையாது. என்ன பண்ணல, ட்ரைலரில் இந்த சீன் வந்துச்சு, துப்புற சீன் வந்துச்சு. இவ்வளோ பேர் நம்மளை வந்து டேய் தப்பு பண்ணிட்டுன்னு சொன்ன சீனு வைப்பாங்களா? அப்போ நம்ம அங்கே கரெக்டாக பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி வரைக்கும் அது ரைட், நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன், நீ கேரக்டராக தான்டா வாழ்ந்துருக்க, நீ தப்பு பண்ணல அப்படின்றது எனக்குள்ளே அங்கே தப்பு பண்ணுன்ற ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்தவங்க வந்தப்புறம் நான் தப்பு பண்ணேன். எனக்கு அந்த டைலாக் ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா ஒரு போதையில் இருந்தால் அப்படி தான் உளருவாங்க. பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க, உங்கள் பேர் சொல்லுமா? சூர்ணி. சூர்ணி வந்து பேர் கேட்டுருவாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய நிகழ்ச்சியில். சரியா இவங்க சாரி நான் தப்பாக நினச்சிக்காது, போதையில் இருந்தால் கூட கரெக்டாக நண்பர்களே அவங்க இவங்க நிறைய பேட்டிலாம் இவங்க செம்மையாக கேட்க இப்படின்னா ஒரு போதில் இவ்வளோ தான் வளர முடியும். கேரக்டராக வாழும்போது நான் வேறு வழி இல்லை. யோ உன் டைலாகே புரியலன்னா குடிக்கான அப்படி தான் பேசுவான். அந்த மாதிரி அங்கே வாழ்ந்துருக்கும் போது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இருந்தது. யூஸ்வலாக வந்து சினிமாக்கு கை கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த லக்கு, நேரம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை நம்புறீங்களா? நம்புகிறேம்மா, நான் அதை முழுமையாக நம்புகிறேன்னு சொன்னால் நான் ஒரு நம்பிக்கைவாதின்னு சீல் குத்திடுவாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போகும், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன், நீங்கள் அது எது வேணால் எடிட் பண்ணிங்க, இல்லை நான் பேசுனதே தூக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா லக்குன்னா என்னன்னு தெரியுமாம்மா? லக்குன்னா என்ன உங்கள் பார்வைக்கு சொல்லுமா? லக்குன்னா என்னம்மா? ஆக்சுவலாக நம்ம பேசுகிறோம், எல்லாமே சொல்கிறோம் லக்கு அப்படின்றாங்க. லக்குன்னா என்ன ஆக்சுவலி? எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கிறது லக்கு. ஓகே, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் டூ வீலரில் போயிட்டுருக்கீங்க, நான் 40ல் வந்துட்டுருக்கேன் பின்னாடி. நீங்கள் 60ல் போய் சிக்னலில் நிற்கிறீங்க, நான் 40ல் வரேன், சிக்னல் கரெக்டாக ஓகே ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு முன்னாடி போயிடுவேன். அந்த டைமிங் தெரியுமா? அதுதான் லக். இவ்வளோ தான், டைமிங் தான் லக்கு. நீ எனக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்க, நான் உனக்கு பின்னாடி கிராஜுவலாக வந்தேன், உனக்கு முன்னாடி நான் போயிட்டுருக்கேன். நீ ஃபஸ்ட் கியர் போட்டு திருப்பி வரதுக்குள்ளே நான் இன்னும் லாங்காக போயிட்டேன். தட் இஸ் லக். அது மாதிரி உனக்கான சந்தர்ப்பம் அமைவது லக்கு. நீ அதுக்காக ஓட்டாமையே இருந்தாலும் வராது, ஓட்டிட்டு போகிறது, நீ கஷ்டப்படுறது பட்டு தான் ஆகணும். உனக்கு இது மாதிரி சிக்னல் கிடச்சிதுன்னா லக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த லக்குன்னு ஒன்று வேணும். எப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக போகிறதுக்கு, தடை இல்லாமல் போகிறதுக்கு உனக்கு லக்கு வேணும். அப்படி நான் லக்கை நான் நம்புகிறேன். ஸோ லக்கு மட்டுமே நம்பிட்டு நான் உட்காந்துருக்கிற ஆள் இல்லை. இன்னொன்று என்னம்மா கேட்டீங்க? அதான் சார், லக்கு டைம்ன்றதை நம்புறீங்களா? அந்த டைம் வச்சு தான் லக்குன்றது. இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, மணிரத்னம் சார் காரில் போயிட்டுருக்காரு, அவர் ஒரு கதையை மைண்டில் வச்சுட்ருக்காரு, அவர் பாட்டுனே ஏதோ போயிட்டுருக்காரு, இல்லை நீங்கள் சிக்னல் நிற்கிறீங்க, நம்ம நினச்ச கேரக்டரு இந்த ஃபேஸ் கட் இல்லை, அப்போ என்ன பண்ணுவார் அவர்? இப்போ அந்த பொண்ணு யார் என்ன எது கேளுமான்னுவார். அதுதான் உங்களுக்கு லக்கு. அவனை அந்த டைமிங் உங்களை பார்த்துருக்காரு, கூப்பிட்ருக்காரு, லக்கு. 1008 பேர் சினிமாவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, கோடி கணக்கில் நின்றுட்டுருக்காங்க, திறமை இருக்கிறவங்க ஓடி வராங்க, உங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் உங்களை கூப்பிட்டு பரவாயில்ல நீங்கள் நடிங்கன்றாருன்னா அது லக்கு உங்களுக்கு. அதுதான் அந்த டைமிங்கில் அவர் அந்த டைமில் வந்திருக்காரு, நீங்கள் நின்று இருக்கீங்க, அவருக்கு அந்த தாட் ஓடி இருக்கு, நமக்கு ஹீரோயின் இப்படி தான் இருக்கணும் அவர் திங்க் பண்ணியிருக்காரு. தட்ஸ் லக். அதுதான் நான் நினைக்கிறேன். லக்குன்றது வேறு ஒன்றும் இல்லை, அந்த நேரத்துக்கு உங்களுக்கு எதனா அமைஞ்சால் அது லக், அவ்வளோதான்.
நைஸ். உங்களோட பெர்ஸ்பெக்ஷன்ல, உங்க பார்வையில ஒரு நடிகன் அப்படின்றது யாரு? அண்ட் பேசிக்கா ஒரு நடிகனுக்கு இந்த குவாலிட்டிஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி விஷயங்களை சொல்லுவீங்க? சராசரி மனுஷனுக்கும் நடிகனுக்குமே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நான் இன்றைக்கி வீட்டில் இருந்து சோகமாக வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம். இங்கே காமெடி சீன், அந்த சோகத்தை காட்டவே கூடாது. ஓகேங்களா? வீட்டில் இருந்து ஹாப்பியாக வந்திருப்பேன், இங்கே சோகமான சீன். ஸோ அந்த ஹாப்பி இங்கே காட்ட முடியாது. அது நடிகனுக்கான குவாலிட்டி. ஆனால் சராசரி மனுஷன் எப்படின்னா எல்லாமே பண்ணுவான். அவனும் அழுவான், சிரிப்பான், கோவப்படுவான், எல்லாமே பண்ணுவான். அந்த நேரத்துக்கு அவனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுமோ அதுதான் பண்ணுவான். இதுதான் நடிகனுக்கு வேண்டிய குவாலிட்டியாக நான் நினைக்கிறேன். நான் இப்போ என்னன்னா, இப்போ உட்காந்துருக்கேன், உங்களோட பேசியிருக்கேன், சிரிக்கிறேன். நானும் கஷ்டப்பட்டு எவ்வளோ சார் சினிமாக்காக என் வாழ்க்கை தொலைச்சிட்டேன். ஸோ அழுகுறியா நீ? இந்த டைமில் அழுகுறியா, சிரிக்கிறியா? இந்த நேரத்தில் வெகுளித்தனமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்ம பண்ணிட்டு இருக்க நானும் யாரா? இது நடிகனுக்கான குவாலிட்டி. சொல்லும் போது நீ செய்யணும், அது செய்ய முடிஞ்சா நீ நடிகனுக்கான குவாலிட்டியில் இருக்க. இல்லை உன்னை வளர்த்துக்க. நீ நடிகன் இல்லை, நீ நடிகன் தான். இன்னொன்று வளர்த்துக்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நடிகருக்கு என்ன குவாலிட்டி வேணும், இவ்வளோ தான். அவங்க கேட்கறது நீ பண்ணி கொடுக்கணும். எல்லாருமே இது அழுக, இப்போ இதுதான் அழுகெல்லாம் கிடையாது. ஒரு இயக்குனருக்கு இந்த அழுக பிடிக்கும், ஒரு இயக்குனர் இவ்வளோலாம் அழுவாதன்னுவா. எனக்கு தேம்பி தேம்பி அழுகுற மாதிரி சவுண்டு வந்தால் போதும், ரொம்ப அழுவாத சார். இது ஒரு டேரக்டர், இது ஒரு டேரக்டர். இப்போ அழுகையிலே இவ்வளோ வெரைட்டி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, அப்போ தான் நீ நடிகன். ஒரு முகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குன்றது நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் நடிகன். நீ நடிகர் இல்லை, நீ நடிகன் தான். ஆனால் இவ்வளவும் தெரிஞ்சு வச்சுக்கப்பா. நீங்க ஒரு நடிகன் அப்படின்றத தாண்டி ஒரு மேடை கலைஞனா கண்டிப்பா நிறைய டிராவல் பண்ணியிருந்திருக்கீங்க. அண்ட் இந்த கோவிட்க்கு அப்புறம் நிறைய நிறைய மேடை கலைஞர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அண்ட் நீங்க அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மரா, ஆக்டர் அப்படின்றத தாண்டி? அந்த டைமில் எல்லாருக்கும் இருந்த ப்ராப்ளம் எனக்கும் தான் இருந்துச்சு. பட் ஒவ்வொரு விதத்தில் நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சதுக்கான ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, நாங்கள் அந்த டைமில் எங்களுக்கு யூடியூப் இருந்தது. ஸோ அந்த டைம் நான் யூடியூப்பில் போடுறதுக்கான ஒரு வழி இருந்துச்சு. ஸோ ஏர்ன் பண்ணதுக்கான ஒரு வேவாகவும் நான் நினச்சதை சொல்கிறதுக்கு ஒரு வழியாகவும் இருந்துச்சு. எனக்கு அது கை கொடுத்தது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அந்த டைமில் ஒரு ஆப்பு மூலயமா அப்ராடுக்கு நாங்கள் ஷோ பண்ணோம். அப்ராடுக்கே நாங்கள் போகல, அப்ராடுக்கு நாங்கள் இங்கே உட்காந்து ஷோ பண்ணோம். நாங்கள் ஷோ பண்ண நாங்கள் இல்லை, யாரோ ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சிங்கர்ஸு, காமெடியன்ஸு, டான்சர்ஸு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துல ஆப்பு மூலிமா அந்த கண்ட்ரியில் டெலிகாஸ்ட் ஆகும். அவங்க பேசிடுவாங்க, இவங்க வேணும் அப்படின்னும் போது நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணும் போது எனக்கு என்னென்னா, யூஎஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். கோவிட் டைம் முடிஞ்ச அந்த டைமில் போகலாம் முடியாதுன்றதுனால அப்போ பண்ணோம். வரமுறையோட விட்ட டைம், இவ்வளோ பேர் போகலாம், இவ்வளோ பேர் பார்த்துக்கலாம், இவ்வளோ பேர் இருக்கலாம், அந்த டைமில் நாங்கள் பண்ணுறோம். பண்ணும்போது அங்கேருந்து யூஎஸ்லேருந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம். இதே மாதிரி உட்காந்துட்டு நானும் முள்ளையும் ஒரு ஷோ பண்ணுறேன். அவங்க பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, அங்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டாங்க. அப்போ அதோடைய செக்ரட்டரி எங்ககிட்ட பேசணுன்றார். யூஎஸில் இருக்க ஒரு மனுஷன் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஷோ பார்த்தா நம்மளை கூப்பிட்றாங்க, நம்மக்கிட்ட பேசணுன்றார். பேசணும். அவங்க பேசணும் என்ன தெரியுங்களா, இன்னி வரைக்கும் அது நான் ஒரு விருதாக நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, முல்லை கோதண்டம் ஒரு சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் பண்ணிங்களே. நான் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பேன், மேபி நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். அதில் என்னென்ன சாப்பாடு வைக்கணும் சொல்கிறாங்க. அருமையான கான்செப்ட்டு. அது ஒரு மாநிலம் தழுவிய ஒரு விஷயமோ கிடையாது, உலகம் தழுவிய ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க. அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, அது எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். யூஎஸில் உட்காந்து ஒருத்தர் பார்த்துட்டு பாராட்டுறாங்கன்னும் போது, நம்ம நாட்டில் நிறைய பேர் பாராட்டிருக்காங்க. அது கீழேயே நீங்கள் இன்றைக்கும் அந்த ஷோவில் பாருங்கள், கீழே அவ்வளவு கமெண்ட் வந்திருக்கும், அவ்வளோ போட்டிருக்காங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. அது நேரடியான ஒரு ஃபாரின்லேருந்து எங்களை பாராட்டுறாங்க. அது பெரிய விருது கையில் வாங்கின மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல். முல்லைக்கிட்ட சொன்னேன், நான் ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கோண்டா நம்ம.
எதுவும் என்னமோ கொண்டு போய் ரீச் பண்ணிக்கிறேன்டா, வேர்ல்டு வைடில் ரீச் பண்ணிக்கிறேன்டா ஒரு விஷயத்தை. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அவ்வளோ பெரிய விஷயமா சொன்னாங்க. அந்த மாதிரி கோவிட் டைமில் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு என்கரேஜான விஷயங்கள், அந்த மாதிரி நாங்கள்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு மேடை கலைஞர் அப்படிலாம் எங்களால் தள்ளிட்டு போக முடிஞ்சது. அதுதான் உண்மை. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு ஒரு விஷயம் லைக் கோதண்டம் அப்படின்னா இவர்தான் அப்படின்றத வந்து ரெஜிஸ்டர் பண்ணது எந்த மீடியம் ஆஃப் என்ன மீடியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆல்ரெடி நிறைய சேனல் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாமே நான் பண்ணாலும் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சி, நம்ம இதில் சொல்லாமான்னு தெரியாது, அந்த தொலைக்காட்சி தான் என்னை உலகளவில் கொண்டு போச்சு. அதை மறுக்கவோ மறக்கவோ மாட்டேன். வாழ்க்கையில் எவ்வளோ நாள் இருந்தாலும் அதை மறுக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். உலக அளவில் என்னை கொண்டு போனது அவங்க தான். ஆனால் நான் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சவன் தான். தமிழ்நாட்டில் தெரியும், இந்தியாவில் பல ஸ்டேட்டில் எங்களை தெரியும், எல்லாருக்குமே எங்களை தெரியும். ஆனால் அதை உலகளவில் எங்களை தெரிய வச்சதுனால அந்த மீடியம் தான் என்னை கொண்டு போச்சு. இல்லைன்னா நான் இந்தியாவுள்ள இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சிருக்கலாம். அது உள்ளே போன அப்புறம் தான் உலக லெவலில் நாங்கள் பல கண்ட்ரிக்கு போனதுக்கு அதுதான் முக்கிய காரணம். ஏன்னா பல கண்ட்ரியில் எங்களை பார்த்துட்டாங்க, நல்லா பண்ணுறாங்கப்பா அப்படின்னு. பல கண்ட்ரிக்கு போனதுக்கு முக்கிய காரணமே அதுதான். அப்போ அதுதான் உண்மையான காரணம். இது மறக்கவோ கூடாது. ஏன்னா எவ்வளோ வளர்ந்தாலும் சரி அது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இது வரைக்கும் நீங்க 25 படங்கள் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிருக்கீங்க. பட் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு படத்துல இன்னும் கொஞ்சம் நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாமோ, இதை விட நான் நல்லா பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படின்ட்டு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு ரோல், ஒரு படம் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? கொடுக்கப்பட்டதை இயக்குனருடைய தலையீடு, அதாவது தலையீடுனா அவங்க சொன்னதை மட்டுமே பண்ணணுன்னா நான் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். அங்கே எனக்கு கிடைச்ச ஃப்ரீடம் வச்சு எதுவும் பண்ண முடியாது. இயக்குனர் எனக்கு இது போதும், இந்த மீட்ரு போதும்னும் போது அதுதான் பண்ண முடியும். சில இடங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டதை அதை பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிலது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னா சில கேரக்டர் நான் யோசித்திருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த கேரக்டர் இன்னும் லென்த் ஆகியிருந்தா. பட் அவங்க சைட்லேருந்து அது பண்ண முடியாது. அப்படி வருத்தப்பட்ட படங்களும் உண்டு. இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த படம் வரும் வெகு விரைவில். பார்த்தீங்கன்னா அது எனக்குலாம் இன்னும் நம்ம பெட்டராக பண்ணணும், இன்னும் இதில் கொஞ்சம் லென்த்தியாக பண்ணணும்னு நினச்சேன், பண்ண விடல. அதில் அது ஒரு வருத்தம் இருக்குது. வெகு விரைவில் ரிலீஸ் ஆகும். நைஸ். அயலான் படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ரொம்ப பெருசாக ட்ராவல் பண்ணியிருந்திருக்கீங்க. பட் அது இந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு கமீடியனாக உங்களை சூப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு சில கருத்துக்கள் எங்கள் சைடில் இருந்து இருக்குது. நீங்கள் ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கல? அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சா? எதனால அது நடக்கலை? இல்லைம்மா, அந்த படமே ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியான்றது வேறு, ஆடியன்ஸுன்றது வேறு பார்ட். ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்கன்றது வேறு, மீடியா பார்த்துட்டு கூப்பிட்றாங்கன்றது வேறு. அப்போ நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா, இந்த சைடில் ஓகே முல்லைக்கோவன்னு தெரியும், ஆடியன்ஸ் சைடு ஓகே அது கொஞ்சம் கரெக்டாக தான் வச்சுருந்தோமோ அப்படின்னு ஃபீலு. சினிமா ஃபீல்டில் நாங்கள் பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். நானும் முல்லையும் மிகப்பெரிய தப்பு பண்ணோம். என் பார்ட்னர் இங்கே இல்லை, பட் பகிரங்கமாக சொல்கிற 2 பேர் தப்பு பண்ணோம். என்னென்னா, ஈவெண்ட்டு, மூவி, டிவி அண்டு யூடியூப். மூவி, டிவி, யூடியூப் அண்டு ஈவெண்ட்டு, இந்த 4மே பண்ணதுனால ஈவெண்ட்டு டேட்டு வந்தால் கண்மூடித்தனமாக கொடுத்துருவோம். யூடியூப்புக்கு நிறைய சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முல்லைக்கு வரும்போது நிறைய யூடியூப்புக்கு பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் டேட்டு கொடுத்துருவோம். டிவி ஷோ கொடுத்துருவோம். இதுக்கெல்லாம் டேட்டு கொடுத்த உடனே படத்துக்கு டேட்டு கேட்டால் இல்லைன்னுவோம். எங்களுக்கு தெரியாது, படத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும் தெரியாது. கேட்டால் கொடுக்கலான்னு வச்சுருப்போம். நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். டேட்டு கேட்டிருப்பாங்க, இல்லைன்ட்டுருவோம். இல்லைன்னா டேட்டு இல்லை. உண்மையிலேயே முல்லைக்கோவன் இன்னி வரைக்கும் ஒரு நல்ல நேம் என்னென்னா, டேட்டு ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா உயிரே போனாலும் வந்து நிற்பானுங்க. கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு எங்களை குறுக்கு வழியில் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, சார் அதே டேட்டில் நீங்கள் எவ்வளோ சார் பேமெண்ட்டு, நான் டபுளாக தரேன் வாங்கினா கூட நாங்கள் போக மாட்டோம். இதனால் வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு நல்ல பேர். அப்படி இருக்கும்போது இந்த சினிமா டேட் தள்ளி 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 போயிட்டு இருந்திருக்கு. இந்த தப்பை நானும் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஐலாண்ட் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வாய்ப்பு வந்தது. என்ன பண்ணிட்டேன்னா, சினிமாவில் கூப்பிட்டா போகலாம், கூப்பிடும் போது தான் டேட் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இது எங்கள் மைண்டில் இல்லை. நம்ம ஏர்ன் பண்ணுறதும் ஷோ ரெகுலராக பிஸியாக இருக்கோம் இல்லையா, நம்ம பிஸியாக இருக்கோம் இல்லையான்னு நினச்சிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் சினிமாவில் நீங்கள் குப்பை கொட்டணும்னு நினைக்கிறீங்க, சினிமா நடிகர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல இதை கம்மி பண்ணண்டா. சாம்ஸ் தெரியுங்களா நடிகர்? சாம்ஸ் இருக்கார். அவர் எனக்கு அது மாதிரி 2-3 பேர் சொன்னாங்க. அதில் சாம்ஸும் எனக்கு சொன்னார்,
இல்லை பிரதர், எல்லாருமே பண்ணுற தப்பு இதுதான், அதுதான் நீங்கள் பண்ணியிருக்காரு. சினிமா உலகத்தில் எப்படி பரவி இருக்குன்னா, முல்லை கோவணும் டேட்டு கேட்டால் இல்லைன்னுவாங்க. அவங்க சொல்லும் போது எங்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிய வரும்போது அது நாங்கள் உண்மையிலே அப்படி தான் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணினா, அதை நீங்கள் சொன்னது அதுதான். அயலான் படத்துக்கு அப்புறம் ஏன் காப்பாற்றிக்கலாம், அயலான் படத்துக்கு முன்னாடியே காப்பாற்றப்படாமல் விட்டோம். இப்போ நாங்கள் காப்பாற்றிட்டு வரோம். நிறைய டிவி ஷோஸ்க்கு அதாவது 2 நாள் 3 நாள் 1 வாரம் தான் டேட் கொடுப்போம். 15 நாள் முன்னாடி டேட் கேட்டால் இல்லைன்றுவோம். ஏன்னா மூவி கேட்டாங்கன்னா கொடுக்கலான்றதுக்காக வச்சுருக்கோம். அதனால நாங்கள் இழந்தோம். அதனால் அதை தவற விட்டது 100% உண்மை. அதை ஃபார்முலா தெரியாமல் தவற விட்டோம், வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் காரணம். இப்போ ஃபார்முலா தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு ஃபாலோ பண்ணலான்னு இருக்கும். ஓகே. நீங்க பார்த்து வியந்த ஒரு கமீடியன், ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? யாராவது இருக்காங்களா அப்படி? டெஃபினட்டாக நீங்கள் வேறு காமெடின்னு எல்லாருமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்மளும் காமெடியன்ற பேரில் தானே பலரை கொண்டுட்ருக்கோம். அதான் காமெடின்னு எனக்கு பிடிக்கும். அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதை தப்பிக்கிறதுக்காக பேசலை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நாகேஷ் சாருடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு சார் வந்து ஸ்லோவாக திரும்புவார், நாகேஷ் சார் பட்டுப்பட்டுன்னு திரும்புவார். அவங்க தனித்துவம் 2 பேருக்கு இருக்கா. சுள்ளிராஜன் ஒரு நடிகை, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, அவரு சொல்லுவார், என்னப்பா சொல்கிறேன் நல்லா வந்து நான் திடீர்னு போயிட்டேன். அவருக்கு ஒரு பாணி இருக்குது. தேங்காய் சீனிவாசன் ஒரு நடிகர் இருக்கார். ஓ சிப்பிளிச்சிக்கோ என்ன சொல்கிறடி சொன்னோம் கேட்கணும், அவருக்கு ஒரு பாணி. ஸோ எல்லா காமெடியும் நான் ரசிக்கிறேன்னா தனித்துவம் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி பண்ணால் அதில் ஒருத்தர் சூஸ் பண்ணலாம். நான் அவர் பண்ணுறதாண்டா கரெக்டு. இது எல்லா நடிகரும் தனித்துவம் தான். நான் எப்படி ஒருத்தர் பிரிக்க முடியும்? எனக்கு எல்லா காமெடி நடிகரும் பிடிக்கும். இப்போ வடிவேல் சார் எடுத்திங்கன்னா அவருக்கு என்னென்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, என்ன ஸ்பெஷல் அவருக்கு உண்மையிலே சொல்லுங்களேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காமெடி பார்த்துருக்கீங்க, என்ன ஸ்பெஷல் அவர்கிட்ட? மாடுலேஷன், ஆக்டிங், ஐ மீன் ஆட்டிடியூட். ம், வேற எதுவும் தெரியல. பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் ரியாக்ஷன், டைலாக் மாடுலேஷன். யாரு நான் ஏண்டா ஏற்ற இருக்கா ஒரே ஸ்கேலில் இருக்காது. அவர்கிட்ட நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரே ஸ்கேலில் வால்யூம் இருக்காது. சில இடத்துல ஏற்ற இறக்கம் இருக்கும். யார் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்கான். ஏண்டா இது உடைய பாணி பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா சார் பேசியிருப்பார். வாட் இஸ் திஸ், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, நாடானா இங்கே இவள கதை பேசி டேய் போ. பட் எம்ஆர் ராதா சார். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னொன்று ஃபேஸ் ரியாக்ஷன், யார் நம்மளா, பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் ஒருமித்து இருக்குது. அவருடைய பாணி தனி. நீங்கள் சொன்ன மாதிரி விவேக் சார் கருத்துக்களோட பண்ண அவர் பாணி தனி. சந்தான சார் அவர் பாணி தனி. அப்போது என்னென்னா எல்லாருக்கும் யூனிக்காக ஒரு விஷயம் கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன். அது எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் எனக்கு வந்து லட்டுலேயே 10 வெரைட்டி வச்சா இந்த லட்டு பிடிக்கும்லாம். லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாங்கன்னா எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ நான் எதுவுமே தனியாக பேச முடியாது. நீங்கள் நினைப்பீங்க தப்பிக்கிறதுக்காக பேசுகிறேன்னு, அப்படி இல்லை. இதுதான் ரியாலிட்டியும் நான் சொல்லி காமிச்சிட்டேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆயிருக்கு சார் இது வரைக்கும்? அது சொன்னால் என் வயசு தெரிஞ்சிருமே. ஏமா இப்படிலாம் கேள்வி நல்லா தரமா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. கண்டிப்பா உங்க கூட ஸ்டார்ட் பண்ண இன்னொருத்தர் மேபி உங்களை விட அவனை வச்சு இப்போ வயசை கண்டுபிடிச்சீங்க கூப்பிட்டு வச்சு. நல்ல ஐடியா. நான் யாரையும் மென்ஷன் பண்ணல, விடுங்க. இல்லை, எனக்கும் முல்லைக்கும் ஒரு 15-16 வருஷம் பாண்டிங். சூப்பர். 2 பேரும் அப்போ 16 வருஷமா இதுல இருக்கோம்னா நீங்க கால்குலேட் பண்ண. அதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பட் மினிமம் நான் சொல்றது ஒரு 16 இயர்ஸ். இதுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம் இருந்தா அப்ப என்னவா இருக்கும் நீங்க யூகிச்சுக்கலாம். ஓகே. 16 years of life as an artist அப்படின்ட்டு சொல்லலாம். இதே 16 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூடவே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண மேபி யாராவது ஒருத்தர் உங்களை விட இந்நேரம் பெரிய லெவல்ல ரீச் ஆயிருந்திருக்கலாம், நல்ல பேர் புகழ் கிடைச்சிருந்திருக்கலாம். உங்களுக்கு நீங்க இன்னும் அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ண தருணம் இருந்திருக்கா? அந்த மாதிரி நான் யாரு கூடயும் பழகலை. ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் சினி ஃபீல்டில் கிடையாது. நானே முயற்சி பண்ணி வந்தவன் தான். அதனால் எனக்கு அந்த மாதிரி நண்பர்கள் வட்டாரமோ சினிமா துறை சார்ந்தவங்களோ யாருமே எனக்கு தெரியாது. அப்போ அவன் என் கூட ட்ராவல் பண்ணியிருந்தா அவன் வளர்ந்துட்டான், நான் வருத்தப்படலாம். யாரு கூடயும் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஸோ நானாக தனிச்சையாக வந்து தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன். அதனால் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கான அங்கீகாரம் கிடைக்குதுன்ற வலி இருக்கான்னா 100% இருக்குது. ஓகே. ஏன் வலி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நம்ம திருப்திப்படுத்தலையோ,
இன்னும் எல்லாருக்கிட்டையும் நான் அடையாளம் காட்டலையோ அப்போ நான் ஏதோ ஒரு வகையில் பின்தங்கி தானே இருக்கேன். அது என் மேலே இருக்கிற வருத்தம். நீ பண்ணியிருக்கிறன்ற, நீ ஏதோ கருத்தெல்லாம் ஃபுல்லாக வைக்கிறன்ற, உந்து யூனிக்காக இருக்கோன்ற, என்ன நானே கேட்டுக்குது. யூனிக்கான் இருக்கோன்ற, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறன்ற, அப்போ ஏன் ரீச் ஆகலை, அப்போ ஏன் மேலே போகல அப்படின்னா அது வந்து சினிமா போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பட் அதுக்கான ஒரு தடம் ஏன் போகல அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அது என்ன தவறு செய்கிறேன்னு எனக்கு புரியல. நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், அது என்னன்னு எனக்கு புரியல. ஒருவேளை எனக்கு அதிகமாக கோபம் வரும், அதுவாக கூட இருக்கலாம். காமெடியனாக இருக்கேன், பட் முல்லை வந்து ரொம்ப பொலைட்டான பர்சன். நான் வந்து அப்படியே எடுத்தன் கவுத்தன் பேசுகிற ஆள். முல்லை வந்து ரொம்ப பாலிஷான ஆள், நியூட்ரல் ஃபேஸ் மாதிரி. நான் ஃபேஸே ஒரு நியூட்ரல், 2 இருக்கிறதால தான் லைட் எடுத்து எங்கள் ஜோனர் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இதில் 1 இருந்தாலும் கஷ்டம் தான் வச்சுங்களேன். அந்த மாதிரி இருக்கிறதாலையோ என்னவோ தெரில, அந்த மாதிரி இழப்புகள் நான் இழந்துட்டு தான் இருந்திருக்கேன். அதுதான் காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியோ சில பேர் வந்து தப்பி தாவி லைக் ரொம்ப கஷ்டப்பட்டுன்றதை தாண்டி மேபி ஓப்பனா சொல்லணும்னா ஜால்ரா அடிச்சு சில பேர் அடுத்த லெவலுக்கு போறது வந்து உண்டு. நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க யோசிக்கலையா? எது உங்களை அப்படி ஸ்டாப் பண்ணுது? லைக் இல்லைம்மா, ஒன்று வந்து ஆணித்தனமாக எல்லாரும் சொல்கிறது, உங்ககிட்ட திறமை தான் நீ வந்துடுவ, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜாலரெல்லாம் போட தேவையில்ல. அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டை நமக்குள்ளே வளர்த்து விடுது. இல்லை என்கிட்ட ஏதோ இருக்குது, நான் இருக்குன்னு சொல்ல, ஏதோ ஒன்று இருக்குடா உங்ககிட்ட அப்படின்னு எனக்கு நான் சொல்கிறேன். இன்னொன்று, ஜால்ரா போட்டு ஒரு வேளை மேலே வந்தால் என்ன நடக்கும்னா, உண்மையிலேயே உங்ககிட்ட திறமை இருந்தால் நின்றுவீங்க, இல்லைன்னா நீங்கள் நிற்க முடியாது. மேலே வேணால் போயிடலாமே தவிர என்ட்ரியில் உள்ளே என்ட்ராயிடலாம். உள்ள டேலண்ட் இருந்தால் தான் நிற்க முடியும், இல்லைன்னா நீங்கள் நிற்க முடியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கோபத்தில் பேசல, திடீர்னு வைரலாக இருப்பாங்க. அவங்க மீடியாவில் பயங்கர வைரலாக போயிருப்பாங்க, அவங்கள பற்றியே எல்லா இடத்துலையும் இருக்கும். அடுத்த 1 or 2 இயர்ஸில் அவங்க ஆளே இருக்க மாட்டாங்க. அவங்க நினச்சிப்பாங்க நம்ம வைரல் ஆகிட்டோம், நம்ம அது கிடையாது, அது நிரந்தரம் கிடையாது. உன்னிடம் திறமை இருந்து ஒருவேளை நீ வைரல் ஆகிட்டே வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வைரல் ஆகிட்ட, எப்படி ஆகிட்டேன்னா அப்போது தக்க வைக்கிறதுக்காக திறமை வளர்த்துக்கோ. அதை வச்சே நீ குப்பை கொட்டணும்னா முடியவே முடியாது. அதுதான் நிதர்சன உண்மை. அந்த வகையில் பார்க்க போனால் எனக்கு தோன்றது தான், நம்ம வந்து ஒரு நாள்லேயே போகணும் இல்லை. ரெண்டாவது, அப்படி போனால் என்னெல்லாம் இன்னல்கள் இருக்குன்னு எனக்கும் தெரியும், ஃபீல்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அந்த பிரச்சனையை விட கொஞ்சம் டைம் எடுத்து போயேன், நீ என்னெல்லாம் இருக்கோ கரெக்ட் பண்ணிட்டு போயேன் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தில் ட்ராவல் பண்ணுறதால கொஞ்சம் டிலேவாக இருக்கலாம். ஓகே. புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கா சார்? சுத்தமாக கிடையாதுமா. ஆனால் கிளாஸில் ஃபஸ்ட் பெஞ்ச். ஏன்னா ஹைட்டாக இல்லைன்னு உட்கார வைப்பாங்க, படிப்பில் இல்லை, ஹைட்டாக இல்லையேன்னு உட்கார வைப்பாங்க. புக்ஸு கிடையாது, படிக்க மாட்டேன். மெயின் திங் என்னென்னா, எனக்கு அப்சர்வேஷன் தான் எனக்கு பெரிய ப்ளஸ். பார்க்கக்கூடியது, அதை என்ன சொல்லுவாங்க, அப்சர்வேஷனும் சரி, ஒரு 2-3 விஷயங்கள் நான் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறேன், அதை க்ரியேட் பண்ணுறேன், அதை டெலிவரி பண்ணுறேன். அதுதான் இப்போ பண்ணியிருக்கிறத தவிர புக்ஸ் எதுவும் பார்க்க மாட்டேன். ஓகே. அண்ட் அப்கமிங் படங்கள் லைனப்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். 8 படங்கள் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது, எப்போ வரும்னு தெரியாது. பிரபுதேவா சார் படம், சக்தி சிதம்பரம் அவர்களுடைய இயக்கத்தில் பிரபுதேவா சார் படத்தில் ஒரு மெயின் கேரக்டர். அந்த படம் வந்தால் ஒரு மெயினான பர்சனாக என்னை பார்ப்பாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த படம் இருக்குது. அப்புறம் வந்து தேசிங் ராஜா 2 ஏல் சார் படம், அதில் பண்ணிகிட்ருக்கேன். நட்டி சார் தெரியும் இல்லைங்களா, சதுரங்க வேட்டை, அவருடைய படத்தில் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 2-3 படங்கள் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இந்த 3 படங்கள் வந்து மிக பிரபலமான தெரிந்த நபர்கள். அந்த படம் இன்னொரு 3 படங்கள் போயிட்டுருக்கு, அவ்வளோ தெரிந்த நபர்கள் கிடையாது. அந்த படம் 8 படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வைபவ் பிரதரோட பண்ண படம், நீயா நானா கோபிநாதன் கூட பண்ண படம், அந்த மாதிரி படங்கள் ஒரு 8 படங்கள் நிற்குது, வரும்னு நினைக்கிறேன். இது ஒரு 6 ப்ராஜெக்ட், அது ஒரு 8. இது இல்லாமல் சில படங்கள் நடிச்சுட்டு வந்திருப்போம், அது என்ன படம்னு ஞாபகம் வராது, டைட்டிலும் சொல்லி தொலைக்க மாட்டாங்க. நீங்கள் கேளுங்களேன் படம் பேர் என்னன்னு, இன்னும் வைக்கல சார்னுவாங்க. வச்சாயும் எது போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இது ஏன் பேருன்னு வந்து கேஸ் போடுறாங்க. அதனால் இப்போ நமக்கே டேரக்டர் சொல்கிறதில்ல, இவர் படம், அவர் படம், அவங்க படம், இவங்க படம் தான் சொல்கிறோமே தவிர எங்களுக்கே படம் பேர் சொல்கிறது இல்லைம்மா. தெரிஞ்சால் மறைக்கிறதுக்கு என்னமா இருக்குது, தெரியல, அவ்வளோதான் உண்மை. ஓகே. அண்ட் நீங்கள் யூஸ்வலாகவே உங்களோட கேரக்டர்ஸில் வந்து கருத்து சொல்கிற சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. அண்ட் இன்றைக்கி வசந்த் டிவி மூலியமாக இப்போ இருக்க இளைஞர்களுக்கு முக்கியமாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய சில விஷயம் அப்படின்ட்டு சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படி ஏதாவது? இல்லை, டெஃபினட்டாக இருக்குது.
மூவி, டிவி, இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க மெயினாக வந்து நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இளைஞருக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அது ஒரு மோகம் இருக்குது. தப்பு இல்லை, வாங்க, உங்களால் எனக்கு மார்க்கெட் ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. ஆனால் என்னென்னா இப்படிலாம் பண்ணுவீங்கள்ல ஆப்பில், அதை வச்சு சினிமாவுக்கு வராதீங்க. சத்தியமாக யூஸ் ஆகாது. ஏன்னா அது யாரோ குரல் பேசிட்டாங்க, யாரோ பாடிட்டாங்க, நீங்கள் வெறும் வாய் தான் அசைக்கிறீங்க. இங்கே உண்மையிலே டைலாக் கொடுத்து உண்மையிலே டெலிவரி பண்ணி ஃபேஸ் ரியாக்ஷன் பாடி லாங்குவேஜ் பண்ணணும். அதனால் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. சும்மா நான் வந்து எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு தயவு செஞ்சு இது வராதிங்க. ஓன் டைலாக் போட்டு வாங்க. ஒன்று. இன்னொன்று, எல்லாருக்கும் இருக்கிற அதே வழி எனக்கும் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சமூகம், இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் பணம்ன்ற ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அந்த வகையில் பார்க்க போனால் அம்மா அப்பாவை யாரும் கவனிக்க முடியறதில்ல. அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வச்சு பாருங்கள். அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சு பாருங்கன்னு நான் ஈஸியாக சொல்லிடலாம். உங்களுக்கு என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை, உங்களுக்கு என்ன வலி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி பெற்றோர்களை பார்க்கும்போது நமக்கு வலிக்குது. அதனால் சொல்கிறேன், ஒன்று அவங்களுக்கான இப்போவே ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸடில் போட்டு கூட அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி பண்ணி விட்டுருங்க. இல்லை நீங்களே பக்கத்தில் நம்மளை எப்படியே அணைச்சி நம்ம தாய் தந்தையர் பார்த்தாங்களோ அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் பார்த்துக்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன். இது வந்து என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் மட்டும் இல்லை, இது ஒரு என்னுடைய பெயின். நான் பார்க்குறேன் ரோட்டில் நிறைய பேர், என்னால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது, அந்த பார்க்கும்போது வலி மட்டும் இருக்குது. அதனால சொல்கிறேன், கொஞ்சம் அதை பார்த்துங்க. இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடனா இது ஒன்றும், சினிமா வரவங்களுக்கு அதுவும் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது என்னுடைய வயசுக்கு நான் பேசுறது மிஞ்சி பேசுறது அது இல்லை. என் மனசுல பட்டது ஓப்பனாக சொல்லிட்டேம்மா. ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவைப்படுற கருத்து தான் இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பெரிய நன்றிகள் வசந்த் டிவி சார்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.